ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். வாட்ஸ் மை பேபி ஈட்டுன்னு நிறைய பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முளைக்கட்டின கம்பு மாவில் வந்து செஞ்ச கஞ்சி தான். இந்த முளைக்கட்டின கம்பு மாவு வந்து வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். சம்மரில் வந்து நம்ம பேபிஸ்க்கு கொடுக்கும் போது அவங்களோட பாடியும் வந்து நல்லா வந்து கூலிங்காக வச்சுக்கும். வேணுங்கிறவங்க வந்து மறக்காமல் சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து 11 o'clock பார்த்திங்கன்னா வந்து பப்பாளி வந்து பியூரே பண்ணி கொடுத்தேன். அவன் வந்து அப்படியே சாப்பிட மாட்டான். அதனால் வந்து நான் இன்றைக்கி பப்பாளி பழம் பியூரே பண்ணி கொடுத்துருக்கேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கொண்ட கடலை சாதம்னா திணை அரிசி ஆட் பண்ணி தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணி செஞ்சு கொடுக்கறது. பேபிஸ் நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. இதோட ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஜூஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முலாம்பழம் ஜூஸ் தான். இதோட வந்து ஓவர் நைட் சோக் பண்ண பாதாம் பிசின் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மக்கானா தான். இதோட ரெசிபியும் வேணால் சொல்லுங்கள், நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நல்லா வந்து ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா வெயிட் கெயினும் ஆவாங்க. நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி சிகப்பு சோளமில் செஞ்ச இட்லி தான். இதோட பார்த்திங்கன்னா வந்து கோவக்காய் சாம்பார் வச்சு நைட் டின்னர் சாப்பிட்டேன். இந்த கோவக்காய் சாம்பாரோட ரெசிபி வந்து சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து என் பையன் ஒன் டே ஃபுல்லாக சாப்பிட்டான். இந்த ஒன் டேயில் பார்த்திங்கன்னா என் பையன் வந்து பால் எதுவுமே குடிக்க மாட்டான். அதனால் வந்து அவனுக்கு 2 ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் ஜூஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.